ஒரு 28 ஏக்கர் தென்னந்தோப்பன் சேல்ஸ் வந்துருக்குதுங்க. பணத்தை சும்மா வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மெயின் ரோட்டு மேலே இருக்கிற இந்த தென்னந்தோப்பு வாங்கி போடுங்க. ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து 1950 மரங்கள் இருக்குதுங்க. எல்லாமே குட்டை நெட்டை ரகம். வயசு 3 வயசு ஆச்சுங்க. ஒரு 30% ஆஃப் ட்ரீஸ் வந்து இப்போ வந்து காப்புக்கு வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்து சென்ட்ரலில் ஒரு பிஏபி வாய்க்கால் ஒன்று போகுதுங்க. பிஏபி பாசனம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த லேண்டுக்கு மேக்கால் ஒரு சின்ன பெட் இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே தலையில் பெரிய மெயின் வாய்க்கால் ஒன்று இருக்குது. வாய்க்கால ஒட்டின மாதிரி தாங்க நம்ம தோட்டம் வந்து அமைச்சிருக்குது. எல்லா மரங்களுக்குமே ரவுண்டு கட்டி ட்ரிப் இரிகேஷன் போட்டு எல்லாம் உரம் வச்சு சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க. இந்த தோட்டத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்த ஒரு ரசாயன மருந்துகளுமே வந்து கொடுத்தது கிடையாது. எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதுவே ஒரு சூப்பரான விஷயம். இது வரைக்குமே வந்து களக்குள்ளையும் கூட அடிச்சு கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை பசையலுக்கு பாருங்க. மாடுகளை விட்டு அப்படியே வந்து ஏகமாக மேய விட்டுருவாங்க. கம்ப்ளீட்டாக தோட்டத்து முழுதுமே வந்து பைப் லைனு சொட்டு நீர் எல்லாமே இருக்குதுங்க. காடு நல்லா வாஸ்துப்படி வந்து வடக்கையும் கிழக்கையும் சரிஞ்ச மாதிரி காடு. மேல்தலை மேடேறின மாதிரியும் வடகோடு தலை இறங்கின மாதிரி 100% வந்து வாஸ்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. யார் வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, எப்போ ஏற்பட்ட வாஸ்துக்காரங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒன்றும் குறை சொல்கிறதுக்குலாம் ஒரு துளியும் கூட சொல்ல முடியாது. இதில் வந்து இந்த தோட்டத்துக்குள்ளைங்க 60 அடியில் ஒரு தனி கிணறு, நல்ல நீச்சல் குளமாட் நிறைஞ்சு கிடக்கு பாருங்க. தண்ணி சௌகரியம் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஏரியா. இந்த தண்ணி பார்த்தாதாங்க உங்களுக்கு 28 ஏக்கரை சமாளிக்கிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஊத்து கிணறு, தண்ணி மூறு பாருங்களா. பைப் லைனில் பூரா ஃபில்டர்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. 28 ஏக்கர் மெயின்டைன் மட்டும் தான் சும்மா கிடையாதுங்க. அதுக்கு தகுந்த வேலை செஞ்சுருக்கணும் எல்லாமே. இன்னொரு 2 வருஷம் போனால் போதுங்க. அப்புறம் போரா மரம் காய்ச்சி போயிடப்பட அப்படியே நீங்கள் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மரத்துக்கு ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரவுண்டாக தான் பூரம் கட்டி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, நல்லா காய்ச்சி வந்துச்சுன்னா காய் பார்த்துக்கோங்க எப்படிங்க. இந்த அளவுக்கு ஒரு இப்போ தான் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஊறிட்டு இருக்கு பாருங்களா. இது என்ன சின்ன தொட்டியோடு தெரியுதுன்னு யோசிக்காதீங்க. அதாவது இதுக்கு நேராக மேக்கின வாக்கியல் காமிச்சலி அந்த வாக்கியாலிருந்து பைப் லைன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடி இது வந்து அப்படியே வந்து இந்த பைப் லைன் வந்து கிணத்துக்கே போயிடும். தண்ணி வந்து நேராக கிணத்துல விட்டு அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு பாத்தியம் இருக்குது. பிஏபி பாசனம் ஆகிற ஒரு ஏரியா. இதுதான் மெயின் ரோடு. இந்த தோட்டத்தை சுற்றியுமே வந்து நிறைய வந்து வெரைட்டி மரங்களை வச்சுருக்குறாங்க தோப்புக்குள்ளே. அதில் பார்த்துக்கோங்க, பல மரங்களும் சில நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து காய்க்கு தொடங்கி பாருங்க. லைன் மரங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து தோட்டத்துக்குள்ள இருக்கிற நம்ம லேபர் குவார்ட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முக்குள்ளேங்க லேபர் ஸ்டே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடே இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பெரிய கேட்டில் செட் இருக்குதுங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய மாடு பண்ணை. இந்த மாடுக்கு தான் எல்லாமே வந்து தோட்டத்துக்குள்ள வந்து ஏகமாக மேய்ஞ்சி எல்லாம் புல்லு ஊற அப்படியே சாப்பிடுது. எதையுமே வந்து மருந்தடிக்கிறது கிடையாது. சில பேர் சும்மா சொல்லுவாங்க, அது எங்கேப்பா மாடு மேய்து அதெல்லாம் இருக்காது சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு பின்னாடி ஆட்டு செட்டு மாடு பார்த்துக்கோங்க. 15 உருப்படி இருக்குது. இது எல்லாம் போய் ஏகமாக ஊற்றுட்ருவாங்க. பூரா மேய்ஞ்சுக்குமாக்கு எல்லாமே. மேவுக்கு பிரச்சனைகள் இதுக்கும் வந்துட்டு இந்த தோட்டத்தை சுற்றியுமே வந்து எல்லாமே ஃபுல்லாக டைமண்ட் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் கம்பி வேலி போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் உங்களுக்கு மிச்சம். இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி தரத்துலேருந்து உங்களுக்கு தோட்டத்தில் ஃபுல்லாக வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பூச்செடியிலேருந்து டிம்பர் ட்ரீஸ் வரைக்கும் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வரைக்கும் எல்லா விதமான மரங்களும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு முன்னாடி வரீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்தி வச்சு நீங்கள் அப்படியே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த ஃபீல்டுலேயே பண்ணிக்கலாங்க. தடம் வந்து காட்டோட ஜலமூலையில் வந்து வண்டி தடம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து வாஸ்து பிரகாரம் தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு சிமெண்ட் காடு. வந்து பார்த்தீங்கனாலே தோட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த தோட்டத்துக்குள்ள வந்து 3 போர் இருக்குதுங்க. 3மே வந்து தனி போர். எல்லாமே வந்துட்டு 1000 அடி வரைக்கும் ஓட்டிட்டாங்க. 3லையுமே நல்ல ஒரு தண்ணி. மாடுகள் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த மாதிரி மலம்பில் ஓட்டு வச்சுருக்காங்க. மேவுக்கு வந்து தோட்டத்தில் மேயறதுல மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து எடுத்துக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு. நீங்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் கேட்டில் செட் வைக்கிறனால உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த தோட்டத்துக்கு வந்து 10 HP சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் 2 இருக்குங்க. மொத்தம் வந்து 20 HP வந்து சர்வீஸ் இருக்குதுங்க. அதுவும் இல்லை, இன்னொரு விஷயம், இன்னொரு சர்வீஸ் அவங்களே அப்ளைவும் பண்ணிட்டாங்களாமா. அதுக்கு வந்து பணமும் கட்டியாச்சு. ஸோ நீங்கள் வந்தால் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பாவது வந்தால் போனால் ஆளுகள் போட்டு உட்காந்துட்டீங்கன்னா ஓகே, அது வாட்டில் உங்களுக்கு ஒரு அசெட் ஆயிரும். சில பேர் வந்து மண் தடத்தில் காட்ட வச்சுட்டு ரொம்ப வேலை சொல்லுவாங்க. ஆனால் இந்த தோட்டம் அப்படி இல்லாமல் உடுமலைப்பேட்டைக்கு தக்க 15 கிலோமீட்டர் பழனி டு ஆனமலை மெயின் ரோட்டு மேலே 1300 அடி ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்ச ஒரு அருமையான தோட்டமுங்க. கிழமையில் நீளமே வந்து 1300 அடி வருது. மேகோடு வரைக்கும் போகணும். அப்படியே வந்துட்டு சுற்றியுமே எல்லாமே விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏரியா. இந்த ஃபார்மோட ப்ரைஸ் வந்து பெர் ஏக்கர் வந்து 65 lakhs சொல்லியிருக்காங்க. 100% பேமெண்ட் வந்து நீங்கள் அக்கௌண்ட்லேயே கொடுத்தாலும் சரி அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது இதை பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.